மார்னிங் சார். என்ன வேணும்? நியூவாக ஜாயின் பண்ண வந்துருங்க சார். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இதுக்கு முன்னாடி பெயிண்டிங் ஒர்க் பண்ணேன் சார். கோல்ட் லோன் பற்றி உனக்கு என்ன தெரியும்? கோல்ட் லோன் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது சார். அப்புறம் குட் மார்னிங் டீம். குட் மார்னிங் சார். இவர் பேர் மருது பண்ணியல். நம்ம டீமுக்கு புதுசாக வந்திருக்காரு நியூ எம்ப்ளாயி. பார்த்து கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஹலோ சார். என் பேர் தமிழ்குமரன். வெல்கம் டு இன்டெல் மணி. ஐ எம் சரவணன். எந்த டவுட்டாக இருந்தாலும் கேட்கலாம். உங்களை பற்றி செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருங்க. என் பேர் மருது பண்ணியல். நான் அங்கவழியிலேருந்து வரேன். இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒர்க் பண்ணதில்லை. கம்பெனி எனக்கு புதுசு. இப்போ தான் ஜாயின் பண்ணிருக்கேன். ஓகேப்பா. இந்த ஃபைல்ஸ் ரெஜிஸ்டர்ஸ்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருங்கப்பா. வர 13ஆம் நம்மளுக்கு பிக் டே கோல்டன் பிக் டே கொடுத்துருங்க. கம்பெனி நம்மளுக்கு கொடுத்த டார்கெட் 5 லேக்கு. நம்ம அதாவது ஒரு 7 லேக்காவது பண்ணணும். அப்போ நம்ம எப்பயுமே ஃபஸ்ட்டில் இருக்க பிரான்ச்சு எப்படியாவது பிஸ்னஸ் எடுத்தாகணும். எவரி எம்ப்ளாயி 1.5 லட்ச ரூபா டார்கெட்டு கம்பல்சரி அச்சீவ் பண்ணி ஆகணும். எந்த ஒரு டிவியேஷனும் இருக்காதீங்க. வாங்க போகலாம். ஓகே சார். நான் எல்லாம் அப்புறம் வண்டிமேடு இன்டெல் மணிலேருந்து வரேங்கண்ணா. நான் தேவைப்பட்டா கூப்பிட்றேன்பா. இண்டல் மணிலேருந்து வரோண்ணா. கொடுத்துட்டு இருக்கோம் நாங்கள். புரியல. நகையை அடமானத்துக்கு வாங்குறோம்னா உங்களுக்கு எதாவது அடமானம் வைக்கணும்னு தோணுச்சுன்னா கொண்டாந்து வச்சுக்கோங்கண்ணா நம்ம கிட்ட. சரிப்பா. உள்ளே வந்து பேசுங்க சார். இதான் வரேங்கண்ணா. தம்பி தண்ணி கொண்டு வாப்பா. உட்காருங்க சார். சொல்லுங்க சார். நான் வண்டிமேடு ஜலண்டாபுரத்துலேருந்து வரேங்கண்ணா. நம்மகிட்ட 95 பைசாலேருந்து நகைக்கு லோன் கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளது 4 கணக்கு வட்டி தான். மற்ற நிறுவனத்தோட நம்மளது தானே அதிகபட்ச லோன் கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட சர்வீஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். வட்டி எவ்வளோங்க சார் கட்டுற மாதிரி வரும்? நீங்கள் வாங்கின அமௌண்ட்டை பொறுத்து இருக்குங்கண்ணா. மற்ற ஃபினான்ஸில் போனால் கோல்ட் லோன் கொஞ்சம் லேட் பண்ணுறாங்க. நம்ம இதில் எப்படிங்க சார், உடனே கொடுத்துருவீங்களா இல்லை? நம்ம ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல சர்வீஸ் இருக்குது சார். வாங்க பெஸ்ட்டாக பண்ணி. சரி ஓகே சார். நான் ஒரு 1 வீக் கழிச்சு நம்ம பிரான்ச்சுக்கு வரேங்க சார். கடவுளே, ஏதாவது ஒரு லீடாவது கிடைக்குமா? என்ன இண்டல் மணிலேருந்து வரோண்ணா. தங்க நகை கடன் அந்த நகைக்கு நாங்கள் லோன் கொடுத்துட்ருக்கோம். அதை பற்றி ஏதாவது உங்ககிட்ட சொல்லலான்ட்டு தானா. தெரியும். இப்போ உனக்கு என்ன வேணும்? சும்மா சீனா போடாதீங்கண்ணா. யார்கிட்ட வந்து யார் சீன் போட வேணான்னு சொல்ற? டீட்டெயில் தெரியாதே நீங்க பாட்டு பேசுறீங்க. எங்க ஊர்ல வந்து நீ என்கிட்டே சீன் போடுற. நீ யாரியா? நீ தம்பி விடுப்பா. யாரியா நீ? ஃபர்ஸ்ட் என்னையா பண்ணுங்கற? யோ அண்ணா விடுனா. தம்பி போப்பா.
நான் வணக்கண்ணா, இன்டர்மேலேருந்து வரேங்கண்ணா. இப்போதான் ஒருத்தர் வந்துட்டு போன உங்களுக்கு எத்தனை டைமே சொல்கிறது? ஏதாவது ஸ்டாஃப் வந்து ஏதாவது கோவப்படுத்த மாரி நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கும் சேர்த்து மன்னிப்பு கேட்டுக்கிறேண்ணா. கம்பெனியை பற்றி ஒரு 2 நிமிஷம் மட்டும் பேசிட்டு போயிடண்ணா. உங்கள் கம்பெனி பற்றி தெரியுன்னு எனக்கு தெரியாதுண்ணா. அதனால கம்பெனி பற்றி ஒரு 2 விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு போயிடண்ணா. பேசுனா பரவாயில்ல தம்பி, அந்த தம்பி ரொம்ப ராங்காக பேசுகிறாரு. கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா? சார் ரேட்டு குறையிற மாதிரி இருக்குதுண்ணா, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் பண்ணிக்கிங்க. நான் தேவைப்பட்ட கால் பண்ணுறேம்மா. சரி வரேங்கண்ணா. என்னங்க சார் இங்கே உட்காந்துக்கிட்டீங்க? ஒரே நிமிஷம் வைங்க, கூப்பிட்றேன். என்னப்பா ஜோரா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க சார். என்னப்பா காலையிலேருந்து ரொம்ப மார்க்கெட்டிங் பண்ணுறியாட்டுக்குது. கம்பெனி ஏதோ பண்ணுன்னு மட்டும் நினைச்சிடாத. 2 வருஷமா நான் இருக்கிறேன். இதுவரையும் நான் உன்ன மாதிரி நிறைய டைம் நான் பண்ணியிருப்பேன். கம்பெனி எதுவுமே பண்ண தெரியாது. வீணா நீ ஏப்பா மண்டை காயிற? ஏதோ வந்தோம் வேலை செஞ்சோம் அப்படின்னு போகிற வழியை பாருப்பா. வீணா உன் எனர்ஜியை வீண் பண்ணாதுப்பா, அதை தான் சொல்லுவேன். என்ன பண்ணுறது, ஒரு கஸ்டமர் கூட வரலையே. இவ்வளோ மார்க்கெட்டிங் பண்ணியும் ஒரு லீடு கூட கிடைக்கலையே. என்ன பண்ணுறது? என்ன மாதிரி இங்கே வந்து நின்ட்ட? ஒன்றும் இல்லைங்க சார், கஸ்டமர் யாரும் வரலைங்க சார். அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே மருது, இன்னைக்கு வரல, இன்னொரு நாள் நீ போட்ட எஃபெக்ட் இன்னொரு நாள் வருவாங்க, சரியா? ஒன்றும் ஃபீல் பண்ணாத. ஓகேங்க சார். வாங்க சார், என்ன வேணும்? மருது இல்லைங்களா? இருக்காருங்க சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுங்க. உட்காருங்க சார். மருந்து சார், மருந்து சார். சார் வாங்க, தண்ணி சாப்பிடுங்க சார். சரிங்க சார், என்ன பண்ணுவோம்? ஒரு மாதம் கழிச்சு வரேன்னு சொல்லியிருந்தாலப்பா. சரிங்க சார். எனக்கு அமௌண்ட் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக தேவைப்படுது. சரிங்க சார். கொஞ்சம் பார்த்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பா. சரிங்க சார், பண்ணிக்கலாம். வாங்க. வாங்க சார், வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு. உங்களுக்கு ஃபோன் பண்ணால் நாட்டு பிரான்ச் எடுக்கல. காலைல கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் சார், எடுக்க முடியல. சரிங்க சார். சார் கோல்டு லோனுக்கு தான் சார் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி தரேன். வாங்க சார். கொஞ்சம் பார்த்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்க சார். கண்டிப்பாக சார். வெல்கம் சார். வெல்கம் சார். சரவணா, ரிஜிஸ்டர் எடுத்துருவாப்பா. சார் உட்காருங்க சார். தேங்க்யூ சார்.
அந்த பையன் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காப்ல? கஸ்டமரோட டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க பர்த்டே வெட்டிங் டேக்கு வந்து யூஸ் பண்ணுவார் சார். இதனால் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறாங்க சார். இந்த பர்ஃபார்மன்ஸ் ரிஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சார். ம். சூப்பர்ப்பா, பையன் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்கு. இந்த பையனுக்கு நல்ல கிரியேட்டிவ் மைண்ட் இருக்கு. ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம கோல்ட் லோன் அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கங்க்ராட்ஸ் மருது. தேங்க்யூ சார். உன்னுடைய உழைப்பு இந்த வெற்றியிலே தெரியுது. இன்னும் மென்மேல வளர என்னுடைய வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன் மருது, இந்த பிரான்ச்சோட மேனேஜர் ஆகிட்டீங்க. இனிமேல் தான் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களை மாதிரியே எல்லா ஒர்க்கர்ஸையும் மோட்டிவேட் பண்ணி ஒவ்வொருத்தரையும் வேலை வாங்கி நம்ம பிரான்ச்சை எப்பயும் நம்பர் 1 பொசிஷனில் வச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன் மருது. இதான் போவோம் சீட்டு. தேங்க்யூ சார். டேக் கேர்ப்பா. கடவுளே, என்னுடைய உழைப்பே எனக்கு உயர்வு தந்துருச்சு.